இவ்வளோ ஷார்ப்பா இருக்க நம்மளே வந்து அவங்க லவ் கண்டுபிடிக்காத அளவுக்கு வந்து வச்சிருந்தாங்கன்னா 2 பேர் எப்பேற்பட்ட ஆளுங்களா இருப்பாங்க. நானும் கூட தலையில பத்தி போட்டோ எடுக்கிறேன் இதுங்களோட. அந்த போட்டோ ஏதாவது வெளியில தெரிஞ்சிருமா? ஏதாவது என் பையன் இருக்கிறான், ஆகாஷ் கிட்டே அந்த லேப்டாப்ல காமிக்கிறேன். அந்த பையன் நீங்க நல்லா இல்லைன்றீங்களா? எங்களுக்கு பழகிச்சு. மூஞ்சி பரவ விட்டா இதுக்கு டென்ஷன்ல ரிலீஸ் வச்சுக்கிட்டு அங்க பாருங்க நீங்க. What is a good pressure? Good one. ஹாய் மேம். ஸோ நீங்க வந்து இவங்களோட லவ் ஸ்டோரி பத்தி ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சின்ன ஸ்டோரி இல்லப்பா, அது ரொம்ப பெரிய ஸ்டோரி. ஓகே ஓகே. ஸ்னேகா வந்து ஹேஸ் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. அவங்களாம் இருக்கும்போது அது முக்கியமா சிங்கப்பூர்ல. ஓகே. எனக்கு நான் ஐ டோன்ட் ஹேவ் எனி கைண்ட் ஆஃப் சம்திங். ஏன்னா வந்து அதுல வந்து அவங்க 2 பேரையும் பாராட்டணும். இவ்வளோ ஷார்ப்பா இருக்க நம்மளே வந்து அவங்க லவ் கண்டுபிடிக்காத அளவுக்கு வந்து வச்சிருந்தாங்கன்னா 2 பேர் எப்பேற்பட்ட ஆளுங்களா இருப்பாங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. சிங்கப்பூர்ல ஒரு பெரிய ஹோட்டல்ல இல்லை எனக்காக லைட்டா தோணுச்சு. பட் ஆனா ஐ டோன்ட் see எனி கைண்ட் ஆஃப் நம்ம கேள்வி கேட்கிற அளவுக்கு அவங்க 2 பேருமே வச்சுக்கல. நானும் கூட தலையில பத்தி போட்டோ எடுக்கிறேன் இதுங்களோட. அந்த போட்டோ ஏதாவது வெளியில தெரிஞ்சிருமா? ஏதாவது நான் நினைச்சுக்கிட்டேன் நமக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து வந்து ஒரு தடவை வரும்போது சிங்கப்பூர்ல இருக்கும்போது வந்து பாக்குறாரு போல அப்படின்னு நினைச்சா, அதுக்கப்புறம் தான் வந்து இவளுக்கு தெரியும் அவனுக்கு தெரியும் எல்லாம் அவனுக்கு தெரியும். நான் வந்து இந்த மேட்ரிமோனியல் உலகத்தில் இருக்கிற எல்லா மேட்ரிமோனியலுக்கும் காசை கட்டி இதுல என்ன ஒரே ஒரு டைம் வந்து இதை மாப்பிள்ளைய காமிச்சாலும் வந்து எனக்கு வேணாமா நான் நினைச்சு சரி பிடிக்காததுனால நானும் நல்ல ஒரு தடவை வந்து அந்த இது வந்து ஆகாஷால மறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். என் பையன் இருக்கிறான், ஆகாஷ் கிட்டே அந்த லேப்டாப்ல காமிக்கிறேன். அந்த பையன் நீங்க நல்லா இல்லைன்றீங்களா? அப்ப என் மகன் வந்து கமெண்ட் இருக்கான், உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ். நீங்க ரொம்ப ஏமா அப்படி வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, இதெல்லாம் டைம் வேஸ்ட் இல்லடா, இது வந்து செய்ய வேண்டிய நேரத்துல செஞ்சுட்டே இருந்ததான். கடைசி பார்த்தாதான் தெரியுது இவங்க வந்து எத்தனை வருஷம்ப்பா நீங்க கண்டுபிடிச்சதுல தான் நான் கண்டுபிடிச்சதுல அதுக்கு முன்னாடி 8 வருஷம் 8 வருஷமா வந்து ஃபைட் பண்ணிருக்கேன். சரி வந்து அத வந்து நம்மகிட்ட ரிவீல் பண்ணோம்னா நம்ம வந்து இதை எப்படி வந்து நம்ம தலைமைச் செயலகத்துக்கு கொண்டு போறது, அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்ல? நிச்சயமா முக்கியமான விஷயம். இப்ப யோசிச்சு பாருங்க, பிரிட்டிஷருக்கு மட்டும் தான் தெரியாது, உங்களுக்கும் தெரிஞ்சிச்சு. 6 மாசம் ஆச்சு நாங்க வந்து அந்த கண்டென்ட்ட வந்து தலைமைச் செயலகத்துக்கு கொண்டு போறதுக்கு. ஏன்னா வந்து சம்டைம்ஸ் வந்து we need to take it everything in a very smooth way. நான் வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அப்பாவை ப்ரிப்பேர் பண்ணேன். ஸ்னேகா அப்பாவை வந்து அவங்க லவ் பண்ணாலும் நல்ல பையனா இருந்தா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா வந்து நம்ம ஒரு விஷயம் வாங்கணும்ல. இவளும் டேபிள்ல உட்கார்ந்து இருக்கிறா, எல்லாரும் டேபிள்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஃபீல பாத்துட்டு எப்பவுமே வந்து ஹாங்காங்ல இருக்கும் போது மெதுவா வந்து இந்த மாதிரி ஸ்னேகா நான் வந்து ஒரு 4-5 ப்ரூவ் ஒரு அந்த பையனா இருக்கும்போது எனக்கு தெரியும் இந்த பையன் தான் இவ்வளவு நடந்திருக்க அந்த பையன் அப்புறம் அந்த பையன் நல்ல பையன் அந்த பையன் நல்ல பையன். ஓகே, அடுத்து அதுக்கப்புறம் ஹாங்காங்ல வச்சு என்ன அடி வாங்கலான்னு வெளியூர்ல வச்சு அடி வாங்கலான்னு தான். ஏன்னா ஒரு நல்ல ஒரு டீல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்பவுமே நல்ல டீல் ஹாப்பியாருவாங்கல்ல. சோ ஹாங்காங்ல இருந்து நானே சொல்லிட்டு போயிட்டேன், எப்படி நான் அங்கதான் சொல்லுவேன், நான் இருந்து கூப்பிடுவாங்க சொல்லிட்டு. உங்க வீட்டுல தெரியும் அங்கிளுக்கு தான் கடைசியா சொல்றேன். நல்ல பிளான் போட்டு அது நிச்சயமா இப்ப எம்பசைஸ் பண்ணியா. சோ வெரி நைஸ் ஸ்டோரி. நாங்க நினைச்சதுக்கு வந்து டெஃபினெட்லி தட் நாங்க நினைக்கிறோம் கடைசி வரைக்கும் வந்து நான் எடுத்த அந்த ஒரு முடிவு வந்து சரியான முடிவு, ஸ்னேகா எடுத்த முடிவு சரியான முடிவு. ஓகே, இப்போ அவங்களை பத்தி நிறைய சொன்னீங்க. விஷ்ணு சார் பத்தி சொல்லுங்க. அவருடைய அந்த முதல் சந்திப்பு ஒண்ணு
ஒண்ணு சொல்லவா? எங்க 2 பேருக்குமே வந்து ஒரு சரியான வைப். ஏன்னா he believes the numbers and I believe the numbers. ஓகே, நாங்க 2 பேருமே 6 நம்பர். ஆமா. சோ ஆல்வேஸ் அடிக்கடி சொல்லுவீங்க. நம்ம ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது சொன்னீங்க. சோ இந்த 6 நம்பர் எப்படி தெரியுமா? வெரி லவ்விங், புரியுதுங்களா? And very straightforward. ஓகே, கண்டிப்பா. ஓகே, இது ரெண்டுமே வந்து 6 நம்பருக்கு வந்து ரொம்ப செட் ஆகும். 6 எப்பவுமே நல்லது. ஆல்வேஸ் வி போத் எப்ப ஷூட்டிங் ஸ்பாட்லனாலும் சரி இல்லைன்னாலும் சரி நாங்க பார்த்தோன்னா டக்குன்னு கனெக்ட் ஆயிடும். எல்லா கலாட்டாவும் நடக்கும். அவங்களுக்கு என்ன தோணுதோ கூட ஸ்ட்ரைட்டா சொல்லுவாங்க நம்ம கிட்ட, which is very very healthy. எப்பயுமே அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட தைரியமா பழகலாம். you have a very good bonding. பொதுவா ஒரு கதை பேசும்போது அந்த கதை இலாக்காலாம் சொல்லுவாங்களா, அந்த டைம்லயே வந்து சரி இது ஏ சென்டரா பி சென்டரா இந்த மாதிரிலாம் ஏர்லியரா பேசுவாங்க இல்லையா? இப்போ நீங்க வந்து இந்த காலகட்டத்துல ஒரு ப்ரொடியூசருக்கும் ஒரு டைரக்டருக்குமான அந்த கான்வர்சேஷன்ஸ்லாம் எப்படி? நீங்க இதுல பாத்தீங்கன்னா நானும் சாரும் வந்து ஆக்சுவலா அவர் சொன்ன மாதிரி தான் டோட்டலா வந்து இந்த செகண்ட் ஸ்பேஸ்ல தான். கதையா இருக்கட்டும், அது என்ன வேணுமா இருக்கட்டும், எல்லா ஃப்ரீடமும் வந்து ப்ரொடியூசர் co-producerங்கறாங்க. பட் she is not a co-producer, she is the producer of this movie. உங்களுக்கு இந்த ஒரு இவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, லைக் நம்ம மேலதான் எல்லா சிச்சுவேஷன்ஸும் இருக்கு, அதை ஹேண்டில் பண்ணும்போது ஒரு ப்ரெஷர் இருந்ததா இல்ல இவர் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாலியா? It was a lot of pressure. It still is, but it is a good pressure. I'm happy with this pressure. Yeah, and of course, sir and Akash. எங்க ப்ரொடியூசர் மூஞ்சி பாரு, நாங்களாவது பரவாயில்ல, எங்க 2 பேருமே ஜாலியா உட்காந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு பழகிடுச்சு. மூஞ்சி பாரு விட்டா இதுக்கு டென்ஷன்ல ரிலீஸ் வச்சுக்கிட்டு அங்க பாருங்க நீங்க. But it's a good pressure. Good one. சார் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்போ வரும்போது நிறைய பேரோட ஆக்டிங் ஒர்க்ஸ் உங்க ஃபேமிலி சைடும் பார்த்திருப்பீங்க, மத்ததும் அப்சர்வ் பண்ணிருப்பீங்க. யூஸ்வலா லவ் ஸ்டோரி அப்படின்னா ஒரு ஹீரோ எப்படி ரியாக்ட் பண்றாரு, என்னென்ன சிச்சுவேஷன்ஸ்லாம் நடக்குதுன்னு பார்த்துருப்பீங்க. அதுல இருந்து கொஞ்சம் உடைச்சு நம்ம ஒன்று ஃப்ரெஷ்ஷா பண்ணணும் அப்படின்னு நீங்க இதுல பண்ண விஷயம் லைக் அந்த ஒரு 4th வால் பிரேக் பண்ணி அது சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி 4th வால் நானே கேள்விப்பட்டதில்ல. அது பார்க்க போனீங்கன்னா இப்போ இந்த அர்ஜுன் கேரக்டர்ல துருதுருன்னு இருப்பான். ஓகே, நிறைய யோசிக்க மாட்டான். இப்போ ஒரு பொண்ணு புடிச்சு போச்சுன்னா அப்படி டைரக்டா போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம், அந்த மாதிரிதான் கேரக்டர். அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஐ ஃபெல்ட் இந்த படத்துல. கனெக்ட் ஆகலாம் சில பேருக்கு, நிறைய பேர் அப்படி இருக்காங்க எல்லாம் வரும்போது. இல்ல அவரே அந்த மாதிரி தானே வரும்போது நாங்க எதிர்பார்க்காத லெவல்ல இருந்தாரு. அதாங்க, சோ இது ஒரு டிஃப்ரெண்டா இருக்குன்ற ஐ திங்க் சோ. ஓகே, சோ அந்த ஒரு விஷயம் தான் உங்களுக்கு இதுல ஹெல்ப் பண்ணிச்சுன்னு சொல்றேன். ஆமா, அப்படியே சொல்லிக்கலாம். கரெக்ட். ஓகே, அது மாதிரி பல விஷயங்கள் இதுல இது ஒண்ணு, அதுக்குள்ள ஒண்ணு. ஆமா. ஓகே மேம், இந்த ப்ராஜெக்ட் பத்தி உங்களுக்கு ஓவராலா இப்போ நீங்க அவுட்புட் பார்த்திருப்பீங்க, என்ன மாதிரி மனநிலையில இருக்கீங்க? நாளைக்கு வந்து நான் வந்து அவுட்புட் வந்து இங்க படம்லாம் வெளியிறதுக்கு முன்னாடியே நான் வந்து டைரக்டர் வந்து தெரியும் போர்ச்சுகல்ல வந்து கூப்பிட்டு காமிச்சார். நான் வந்து அவருக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். கை கொடுத்துட்டு என்ன சொன்னேன்னு அவருக்கு சொல்லுங்க சார் என்ன சொன்னேன். ஒரு நல்ல விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப நல்லா இருக்கு, அந்த எமோஷன் மட்டும் ஒர்க் ஆச்சுன்னா கண்டிப்பா எல்லாமே ஒர்க் ஆகும். எனக்கு ஆகாஷ், ஸ்னேகா அந்த ஒரு கன்சர்ன் ஒண்ணு இருக்கு. இப்ப கிட்டத்தட்ட அவங்க சொல்ற ஒரு கன்சர்ன் இருக்கு தெரியுமா? பிகாஸ் தி சில்ட்ரன் சில்ட்ரன் இட்ஸ் பிரிட்டி மச் தே ஆர் ஆல்சோ ஃபேமிலி டு மீ. சோ இப்போ நீங்க 2 பேர் சேர்த்துதான் இந்த பர்டன் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஆக்சுவலா பர்டன் அப்படின்றது இட்ஸ் அ ஜாய். ஏன்னா அவங்க ரியாக்ட் பண்ணும்போது இட்ஸ் அ ஜாய் தட் ஐ கெட். And I was very happy. and யாரும் பார்க்கல, ஆக்சுவலி நீங்க மட்டும் தான் பாத்தீங்க. இவங்க நீங்களா பிரிட்டோ சார் கூட பார்க்கல. நைஸ். இதுல கூட கடைசி தான் பிரிட்டோ சார் ஆக்சுவலா. சாரி பாவங்க. இல்ல பிரிட்டோ சார்க்கு ஃபுல்லா முடிச்சிட்டு காட்டும்போது நல்லா இருக்கும். டைரக்டருக்கு என்ன ஒரு இதுனா நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். ஓகேங்களா? சோ அந்த அதுக்கப்புறம் தான் நிறைய போர்ஷன்ஸ் நம்ம எடுக்க வேண்டியிருந்தது எல்லாம் பண்ண. அப்போ சொன்னேன் ஒரு கை கொடுத்துட்டு டைரக்டர் காப்பாத்திட்டே. சந்தோஷம் பார்க்கும்போது ஏன்னா வந்து இததான் நானும் சொல்ல விரும்புறேன். டைரக்டர் சொல்லியிருப்பார், ஒரு படம் சக்சஸ் ஃபெயிலியர் டசன்ட் கவுண்ட் அ பர்சன். ஓகேங்களா? அந்த பர்சனோட எஃபிஷியன்சி, அந்த பர்சன் எப்படி ஆடியன்ஸோட கனெக்ட் ஆறாங்க, அதுதான் மேட்டர். உங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்படி கனெக்ட் ஆனவங்க வந்து லாங் ரன்ல இருக்கிறாங்க. அது எம்ஜிஆர் சிவாஜி கணக்கா இருக்கட்டும், கமல் ரஜினியா இருக்கட்டும், அஜித் விஜயா இருக்கட்டும், இப்போ அடுத்த ஜெனரேஷன்ல ஐ திங்க் இந்த ஏஜ் குரூப்ல வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க. அகெயின்
இவரும் யாரும் அப்படிங்கறத நான் எதிர்பார்க்கிறேன். கரெக்ட்.